பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்கள் வலது கரங்களை என் பக்கமாக நீட்டி எனக்காக செபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அன்போடு நேசிக்கிறேன் அன்பு ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மகா கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி, அதிசயமானவரே உமக்கு நன்றி, ஆலோசனை தருகிறவரே உமக்கு நன்றி. என் அன்பு தகப்பனே, இந்த நாளை நீர் முன்குறித்தீர் ஐயா, அதற்காக உமக்கு நன்றி. என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. என்னை முற்றிலுமாய் நீர் மறைத்து கொள்வீராக. நான் வெளிப்படாத வண்ணமாய் என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகளாக மட்டும் இருக்கட்டும் ஆண்டவரே. மனித தன்மையான எந்த வார்த்தையும் என் நாவிலிருந்து வராத வண்ணமாய் என்னை தடுத்து ஆட்கொள்வீராக சுவாமி. என் அன்பு தகப்பனே, ராஜாதி ராஜனே, பேசுவது நீங்கள் அல்லீர், உங்களிலிருந்து பேச தந்தேன் ஆவியே என்று சொன்னீரே. அந்த ஆவியானவர் தாமே எனக்குள்ளிருந்து பேசும்படியாய் என்னை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னை மறைத்து கொள்ளும், என்னை மறைத்து கொண்டு நீர் வெளிப்படுவீராக. வந்திருக்கிற பிள்ளைகள், வர இருக்கிற மக்கள் ஒருவர் கூட இன்றைய நாளில் வெறுங்கையாய் திரும்பி செல்லாத வண்ணமாய் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் அப்பா, கல்லையும் முள்ளையும் எல்லாவற்றையும் பெயர்த்தெடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த உயிருள்ள ஆற்றல் மிக்க இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து செல்லும்படியாய், பிள்ளைகளுடைய உள்ளங்களை தொடும்படியாய், ஊடுருவி சென்று தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையற்றவைகளை அறுத்து போடும்படியான கிருபையை இந்த வேளையில் தரும்படியாய் ஏதோ இந்த என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம். எங்கள் செபம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். புனித மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் அதி தூதர்களே, எங்களுக்காக பரிந்து பேசுங்க. அம்மா அடைக்கல தாயே, உன்னுடைய போர்வைக்குள், உன்னுடைய மாந்தைக்குள் எங்களை மறைத்து கொண்டு எங்களுக்காய் பரிந்து பேசும்படியாய் மன்றாடுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்று கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஆவே மரியா. அன்புக்குரியவர்களே, நான் ஒரு டாபிக் எடுத்தேன், ஆனால் என் ஆண்டவர் கொடுத்த ஒரு டாபிக். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையை தந்தார். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து திரும்பி ஒருத்தரை பார்த்து பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் துயரம் இன்று மகிழ்ச்சியாக மாறும். சொல்லுங்க வாயை திறந்து, உங்கள் துயரம் இன்று மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் துயரம் இன்று மகிழ்ச்சியாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் துயரம் இன்று மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், யாரை பிடிக்கணும்? அவரை மட்டும்தான் நீங்க பிடிச்சுக்கிறணுமா? நீ அவரை பற்றி கொண்டால் என்று சொன்னால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். நான் இதை தயாரிக்கிற போது ஆண்டவர் முதல்ல ஒரு ஹெட்டிங் கொடுத்தார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. பாதங்களை பற்றிக்கொள், அப்பொழுது நீ பாதுகாப்பை பெற்றுக்கொள்வாய். பாதங்களை பற்றிக்கொள். எந்த பாதங்களை பற்றிக்கொள்? இயேசுவின் பாதங்கள் மட்டும்தானா? எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியது, உன் வலக்கையால் இயேசுவின் பாதத்தையும் இடக்கையால் அன்னை மரியாளின் பாதத்தையும். ஓ, அப்படிதான் இருக்கு இங்கேயும், நான் நினைக்கவே இல்லை. உன் வலக்கையால் இயேசுவின் பாதத்தையும் இடக்கையால் அன்னை மரியாளின் பாதத்தையும் பற்றிக்கொள், அப்பொழுது உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அவருடைய பாதத்தை பற்றி கொள்வது அப்படி என்று சொல்லுகிற போது ஆண்டவர் தெளிவாக அங்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை உள்ள இறை வார்த்தை. அந்த நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெட்டிங் என்ன வரும்னா, மார்த்தாள் மரியாள், மார்த்தாள் மரியாள். இயேசு ஒரு ஊருக்கு சென்றார். அப்படிதான் இருக்கு, அப்படிதானே? இயேசு ஒரு ஊருக்குள் செல்கிறார். ஒரு பெண் ஒருவர் அவரை வரவேற்றாள். பெண்ணுடைய பேரும் கொடுக்கல, சரியா? அங்கு அந்த ஊருடைய பேரையும் கொடுக்கல. ஆனால் அதே சமயம் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தை எடுத்து வாசித்தீர்கள் என்று சொன்னால், ஆ ஆ ஆ ஆ அப்படின்னு சொல்றார் இல்லையா? நீ உள்ளம் கலங்காது அப்படின்னு சொல்லிட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 11ஆம் யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் முதல் வார்த்தை, பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்ற ஒருவர் நோயிற்றிருந்தார். அங்கு பெத்தானியா என்ற பெயர் வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. லாசருடைய உடன் பிறந்த சகோதரியுடைய பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, மார்த்தா, மரியா, மார்த்தா, மரியாள். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல அவர் கொடுக்கல. ஆனால் யோவான் அதை தெளிவாக சொல்கிறார். லாசர் வீடு தான், அதுதான் பெத்தானியாவில் இருந்துச்சு, அங்கே இயேசு போவார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இந்த 37 வாசிக்கிற போது அங்கு இயேசு அந்த வீட்டிற்கு சென்றவுடன் அங்கே என்ன நடக்கிறது வாசிங்க. மரியா மரியா ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து கொண்டு அவர் சொல்லுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் மார்த்தா பல காரியங்களை குறித்து பரபரப்பாக இருந்தாள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நம்மளும் அப்படித்தான் இல்லையா? அப்படிதானே? இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு விருந்தாடி வர்றாங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, காஃபி போடலாமா, பூஸ்ட் போட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக தான் இருப்போம். நம்ம கூட இருக்கிற தங்கச்சியோ யாராவது வந்திருக்காங்க பக்கத்தில் உட்காந்து, அப்படியா, நல்லா இருக்கீங்களா, ஓ சரி சரி சரி, காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு திரும்பியே பார்க்க மாட்டா. நமக்கு என்ன கோபம் வரும்? அடி பாவி, நான் இன்னைக்கு அவர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி எல்லாம் செய்யலான்னு சொல்லி நான் கடகன்னு வெட்டிக்கிட்டு கிடக்கிறேன், ஐயோ போய் அவங்க உட்காந்துட்டு இருக்காளே, கோபம் வருமா இல்லையா? சரியா? சிக்கனை கழுவியா தரக்கூடாதா அப்படின்னு சொல்ல நமக்கு கோபம் வரும், அப்படிதானே? சரி, சிக்கனை விட்டுறியா, ஒரு வெங்காயத்தை வெட்டி தரலாம்ல, கோபப்படுவோமா வேண்டாமா? இது நியாயமான கோபம் தான் என்ன? அப்போ நம்ம ஒன்று சொல்லுவேன், போயிட்டு இல்லைங்க நான் கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருக்கேன், கொஞ்சம் அனுப்புங்களேன் அப்படின்னு நம்ம அவங்ககிட்டே சொல்ல பார்ப்போம். இதே போல தான் மார்த்தாவும் என்ன செய்கிறா, ஏசுகிட்ட சொல்கிறா, இங்கே பாருங்கள் நான் இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கேன், அவளை அனுப்புங்க அப்படின்னு சொன்னா. ஆனால் இயேசு அங்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 10:41 எடுத்து வாசித்தீர்கள் என்றால், மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாவோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது. பிரைஸ் தி லார்ட். முந்தி வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள்லாம் நல்ல பங்கை தெரிந்து கொண்டீர்கள். நல்ல ஜோர கரங்களை தட்டுங்க, ஜோர கரங்களை தட்டுங்க. அன்புக்குரியவர்களே, நீங்கள் இப்போ முதல்ல சொன்னீங்க, முதல்ல பக்கத்தில் பார்த்து என்ன சொன்னீங்க? உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும்னு சொன்னீங்க. இப்போ பக்கத்தில் இருக்கவங்க பேரை கேளுங்க, பக்கத்தில் இருக்கவங்க பேரை கேட்டுக்கங்க, கேட்டுட்டு சொல்லுங்க, சரியா? அவங்க பேர் யாரோ தெரியல. ஹலோ ஜெரோம், ஜெரோம் நான் சொல்வேன், சரியா? நீங்கள் அங்கே இல்லை. ஜெரோம், ஜெரோம்
நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றுதான் தெரியுமா? ஆனால் நீ அப்படி எடுத்துக்கிட்டீன்னு சொன்னா உன்னிட்ட இருந்து அது எடுக்கப்படவே மாட்டாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் முன்னால் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் பேர் பெற்றவர்கள். அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லணும். அவங்க பேரை கேட்டுட்டு சொல்லுங்கள், அந்த பேரை கேட்டுட்டு சொல்லுங்கள். நான் ஜெரோம் சொல்கிறேன்னாக்கா நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்கள். மார்த்தான்னு சொல்லக்கூடாது, அவங்க பேரை சொல்லி நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். சொல்லுங்க, நீ பலவற்றை குறித்து. நீங்கள் பின்னால் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் முன்னால், நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் அது உன்னிடமிருந்து எடுக்கப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஏன் முன்னால சொல்லலை, ஆண்டவருக்கு முன்னால சொல்லியிருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே, பிடிக்க வேண்டியதை பிடிக்கணும். சரியா? இன்னைக்கு நம்ம பல காரியங்களை குறித்து கலங்கி கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மார்த்தாவை போல பரபரப்பாக, ஐயோ என் கடனை நான் எப்படி கொடுப்பேன், என் பிள்ளைக்கு வரனே வரமாட்டேங்குது, இந்த நோய்வாய்ப்பட்ட மனுஷனோட கடந்து நான் அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிறேன், ஆஸ்பத்திரிக்கு நான் எவ்வளோதான் செலவு பண்ணுறது, பல காரியங்களை குறித்து நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தேவைப்படுவது ஒன்றே. நீ இயேசுவின் பாதத்தை பற்றி பிடித்து கொண்டாய் என்று சொன்னால், அன்னை மரியாளின் பாதத்தை பற்றி பிடித்து கொண்டாய் என்று சொன்னால், இந்த துக்கம், இந்த துயரம் சந்தோஷமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இதை பற்றி நான் ஜெபித்து கொண்டே இருந்த போது ஆண்டவர் பல காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இன்றைய நாளில் வருகிற மக்கள் இவ்வளவு துயரத்தோடு பாரத்தோடு தான் வருகிறார்கள். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரியாது, நான் கேட்குறது எனக்கு தந்தாதான் அங்கே போவேன், இல்லைன்னா இங்கே போக மாட்டேன். வருகிற மக்கள் வெறுங்கையாய் திரும்பி செல்ல கூடாது. வருகிற மக்கள் இறை வார்த்தையை கேட்டார்கள் என்று சொன்னால் அது 1க்கு 100ஆக பலன் கொடுக்குன்னு சொன்னீங்கல்ல, அது கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அதனால் நானும் என் ஆத்துக்கார்ட்ட பயங்கர ஒரு சண்டை போட்டுட்டு தான் இங்கே வந்து நின்னேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம இந்த உலக போக்கிலான எல்லா காரியங்களை குறித்து பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் மக்கள் நிறைய பேர், அதாவது +2 படித்த பிள்ளைகளை நான் எந்த கல்லூரியில் நான் சேர்க்க வேண்டும், சீட்டுக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பரபரப்பு இல்லையா? எந்த கல்லூரியில் நான் சேர்க்க வேண்டும், இதுலையா இவ்வளோ டொனேஷன் 4 லட்சமா, என்னால் கட்ட முடியுமா? பணத்தை நினைத்து வருந்துகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த நாட்களில் என்னுடைய பிள்ளை 10th பாஸ் பண்ணிட்டா, ஆனால் +1க்கு எங்கே சேர்க்கிறது? கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த மே மாதம் முடியுதுன்னு சொன்னாலே, ஜூன் தொடங்குதுன்னு சொன்னாலே பெற்றோருக்கு பெரிய ஒரு பாரம் இல்லையா? என்ன ஒரு பாரம்? என் பிள்ளையை நான் எப்படி படிக்க வைக்கணும், எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும், எந்த கல்லூரியில் நான் படிக்க வைக்க வேண்டும், பல்வேறு கவலைகள் உங்களை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறார், 1 பேதுரு 5:7 சொல்கிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் சுமத்தி விடுங்கள், அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். பழைய பைபிளில் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் பிடிக்க வேண்டியது யாரை? அவரை பிடிக்கணும்.
நீ கொடுத்த பிள்ளை நீ நான் இல்லைப்பா, நீங்கள் கொடுத்தீங்க. படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உம்முடைய பொறுப்பு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அங்கே நீங்கள் ஒப்படைச்சிட்டு திரும்ப உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் கூட யார் வருவா? ஆண்டவர் வருவார். அன்புக்குரியவர்களே, இந்த மார்த்தாள் மரியாளை பற்றி நான் படிக்கிற போதெல்லாம் எனக்கு அது ஒரு சுகராசியமான ஒரு கதையாக அப்படியே வரும். ஆண்டுடைய பாதத்தில் உட்காந்து இந்த அம்மா உட்காந்து அப்படியே கதை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த கதை கேட்டுக்கிட்டு இருந்த மரியா அப்படி கேட்டுக்கொண்டிருந்தவள் கூட என்ன பண்ணா? திசை மாறி போகிறாள் இல்லையா? யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அங்கு லாசர் இறந்தது அப்படின்னு சொல்லி வரும். லாசர் நோயிட்டிருப்பான். அது அந்த அந்த இதை கூட நீங்கள் வாசித்தீங்கன்னாக்கா 11ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயேசு அவர் பாட்டுக்கு இருப்பார். ஆனால் இங்கு லாசர் நோயிட்டிருக்கிறான், படுக்கையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து. ஆனால் இயேசு அங்கே போகலை. ஆனால் அவருக்கு தெரியும் அவன் மரித்து போவான் அப்படின்னு சொல்கிறார். மரித்து போவான்னு சொல்லி தெரிஞ்சிருந்து ஏன் இவர் போகலை? எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் இல்லையா? இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆனால் அவன் மரித்து போவான்னு தெரியுது. அப்புறம் ஏன் இவர் இல்லை அவன் உயிரோடு இருப்பான்? அதை கேட்குற மக்களுக்கு எப்படி ஆச்சு? ஏன் அவன் செத்து போவான்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி உயிரோடு இருப்பான்னு சொல்லி நினைக்க முடியும்? நீங்கள் அதை வாசித்தீங்கன்னு சொன்னாலே அந்த உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அது. ஐயா அவர் வந்து சொல்கிறாங்க வந்து இல்லை அவன் மறித்து போவான். க்ளோஸ் ஃப்ரெண்டுனாக்கா அந்த வீட்டில் தான் போய் தங்குவார். கடைசியாக அங்கே வருவார். வந்து நீங்கள் அதை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்த்தா ஓடி வருவா. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவா. ஓடி வந்துட்டு அப்படியே கதறா, இல்லை என் தம்பி இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி கதறா. அவர் சொல்கிறாரு, அவன் உயிரோடு இருக்கிறான். அது எப்படி சொல்லுவீங்க உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டு? சொல்ல முடியுமா? இறந்து நான் தானே அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அது எப்படி? அவங்க யூதர்கள் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு வந்து துக்கம் விசாரித்து எல்லாரும் அப்படி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட மரியா வந்து ஆண்டுகிட்ட புலம்பலை பாருங்க. நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவள் வந்து புரியலை, புலம்பலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மார்த்தா வந்து ஏசு வந்திருக்காருறா, நம்ம போதகர் வந்துட்டார் வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே மரியா எழும்பி வந்து சொல்லுவாள், கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, அங்கேயும் அந்த பாதம்ங்கிறதுக்காக சொல்கிறேன், காலை பிடிக்கிறா யாரு? மரியா. ஓடி வந்தவுடன் அவர் கால்களை பற்றி கொண்டு அவள் கேட்டாள், நீங்க இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்கவே மாட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 32வது இறைவார்த்தை சொல்கிறது, மரியா வந்து இயேசுவின் கால்களை அப்படி விழுந்துட்டு சொல்றா, நீங்க இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுக்குள்ளாய் அந்த நம்பிக்கை வேரூன்றி இருந்த காரணத்தினாலே அவ அழகாக சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இயேசுவின் பாதங்களை நீ பற்றி கொண்டாய் என்று சொன்னால் ஒருவேளை உன் வாழ்க்கை இறந்தது போல இருக்கலாம். இதுக்கு மேலே நான் வாழணுமா? தேவையில்லை. கடன்காரன் வந்து என்னை சுற்றி சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, மருந்து குடிச்சு செத்து போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை பார்த்து சொல்கிறா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். உங்களுக்கு சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் புடமிடப்படுகிற போது தற்கொலை பண்ணலான்னு நினைக்கிறீங்க, எங்கேயாவது ஓடி போகலான்னு நினைக்கிறீங்க. நோ, அங்குதான் ஆண்டவர் என்னோடு இல்லை என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவர் நம்ம கூட இருந்திருந்தாருன்னு சொன்னால் யாரை பிடிச்சிருப்பேன்? அவர் என் கூட இருந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என் கூட இருக்கிறாருன்னு சொன்னாக்கா இந்த வார்த்தைகள் என் வாயிலிருந்து வராது. துன்பத் தீயிலே உன்னை புடமிட்டு உன்னை தூக்கி வைப்பதற்காக. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மக்களை, இதில் தான் நம்ம சோர்ந்து போயிடுறோம். நீங்கள் இயேசுடைய பாதத்தை பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால்
பல நேரங்களில் துன்பம் உன்னை புடமிட்டு பார்க்கும்படியாய் ஆண்டவர் உன்னை அனுமதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பார்க்குறோம், நீ வாளோடும் ஈட்டிகளோடும் எரிவலோடும் வருகிறாய், நானும். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல இந்த கதை உங்களுக்கு தெரியல, ஞாபகம் இருக்கா? யாரு? தாவீது. யாரை கொல்ல போனான்? கோலியாத்தை கொல்ல போகிறான். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, தாவீது ஒரு சின்ன பையன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் இல்லையா? அவனுடைய சகோதரர்கள்லாம் போயிட்டாங்க. கடைசியாக இந்த தாவீது சொல்கிறாரு, இல்லை இல்லை, நான் போய் அந்த கோலியாத்தை என்ன பண்ணுறேன், நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அடா பொடி பையல, நீ எப்படிரா போவ? இல்லை இல்லை, நான் போய் அவன் தலையை எடுத்துகிட்டு வந்துடுவேன். முடியுமா அவனால்? முடியும் என்று சொல்கிறான் தாவீது. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, தாவீதை அழைத்து வந்தார்கள். அப்பொழுது சவுல் என்ன பண்ணாரு? ஏய், இந்தா போர் கவசத்தெல்லாம் போட்டுக்க, போய் அப்படியாவது நீ போய் பாரு. அப்போ கேட்குறாரு, நீ உனக்கு எப்படி முடியும்? அதுவா, நான் காட்டுக்கு ஆடுகளெல்லாம் மேய்க்க போவன்ல, அப்போ மேய்க்க போகும்போது கரடி வரும், சிங்கம் வரும், யானை வரும். நான் என்ன பண்ணுவேன்? போய் ஆண்டவரின் பெயரால் கரடிகளின் வாய்களை கிழித்து பிரைஸ் தி லார்ட் அவற்றை கொன்று போடுவேன் என்று சொன்னார். அப்படியா? போ. அன்புக்குரியவர்களே, தாவீது போறார். கையில் என்ன வச்சிருந்தார்? உண்டுகோல் தான் வச்சிருந்தார். ஒரு கல், 5 கூழாங்கல்ல கையில் வச்சிருந்தார். அன்புக்குரியவர்களே, போய் நின்ன உடனே அந்த கோலியாத்து, டேய் பொடி பையில, என்னடா நீ ஆட்டை விரட்டுறவன் மாட்டை விரட்டுறவன் என் பக்கத்தில் வந்து நிற்கிற? அப்படியாப்பான்னு நினச்சிக்கிட்ட. அங்கே தான் சொல்லுகிறார், நீ என்ன வச்சிருக்கிற? வாள் வச்சிருக்கிற, ஈட்டி வச்சிருக்கிற, எரிகொல்லாம் வச்சிருக்கிற, ஆனால் நான் ஒன்றும் கொண்டு வரவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் என் கையில் இருப்பது என்னது? கடவுளை மட்டும்தான் வைத்திருக்கிறேன். கடவுளின் படைகளின் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். நீ கடவுள்னு சொன்னாலே கடவுளோடு யார் இருக்கிறா? ஒரு படையே இருக்கிறது. அதனால்தான் அவருக்கு படைகளின் ஆண்டவர் என்று பெயர். அப்போ நான் யாரோடு வந்திருக்கேன்? படைகளின் ஆண்டவரோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னான். அன்புக்குரியவளை போய் நின்னா, படைகளின் ஆண்டவரோடு நான் வந்திருக்கேன். அப்படியாடா அப்படின்னு சொன்னார். பார்த்துக்கடா அப்படின்னார். கவனை கையில் எடுத்தார், ஒற்றை கல்ல கவனில் மாட்டினார், சொலட்டினார், பட்டுன்னு குறி பார்த்தார், பொட்டை பார்த்தார், அடித்தார், அவன் பட்டென்று சாய்ந்து விட்டான். பிரைஸ் தி லார்ட். ஒற்றை கல் தாங்க, ஒற்றை கல் அவருடைய நெற்றியை பதம் பார்த்தது. 6 அடிக்கு மேலாக உயர்ந்திருந்த அந்த கோலியாத் யாராலும் அவனை முறியடிக்க முடியாது என்ற ஒரு நிலையில் இருந்த போது கூட தாவீது ஒற்றை கல்லை வச்சு, யார் எதனால? ஆண்டவருடைய படைகளோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொண்டு போனதுனால கோலியாத்தை முறியடித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆண்டவரோடு செல்லுகிற போது இந்த கோலியாத்தை போன்று உனக்கு எதிராளிகள் பலர் வரலாம். நீ நம்பி இருக்கிறவர்கள் கூட வரலாம். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, எங்கள் அக்கா ஆமாம் எனக்கு எப்போதுமே நல்லா தான் செய்து தந்துடுவாங்க. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி நிறைய எனக்கு வர்ற கவுன்சிலிங் உடன்பிறப்புகளாலே உற்றார் உறவினர்களாலே பல்வேறு தொல்லைகள். நம்ம சொல்கிறாங்க, இல்லை நான் எங்கள் அக்கான்னு நம்பி தான் நான் எல்லாத்தையுமே சைன் போட்டு கொடுத்தேன் சிஸ்டர். ஆனால் எங்கள் அக்கா அவள் பேரில் மாற்றினதுனால அது எனக்கு தாண்டி சொந்தம்னு சொல்லி இன்னைக்கு தனியை விட்டு விட்டவாள். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உன்னுடைய உற்றார் உறவினர்களாக இருக்கலாம். நீ உயர்ந்துக்கிட்டே போகிறத பார்த்துட்டு முத நாள் சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களா சிங்காரி அக்கா,
நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன், கடவுளுடைய கிருபையால் ஆண்டவர் கொண்டு கொடுத்துட்டு இருக்காரம்மா. அப்படியே ஆமாம்ல நீங்கள் ஆமாம் நல்லா இருக்கிறீங்கக்கா, நல்லா இருக்கட்டும் இருக்கட்டும், எவ்வளோ நாளைக்கு தான் நீ இவ்வளோ நாளைக்கு ஆடுவான்னு பார்க்குறேன். ஆமாம் ஆமாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உனக்கு முன்னால் உன்னை புகழ்ந்து பேசுவார்கள், அவருடைய மனதிலோ என்ன இருக்கும்? பொறாமை வரும். இந்த ஆமை உள்ளார போயிடும். என்ன ஆமை? பொறாமை உள்ளார போயிடும். இருடி, 1 வருஷமா 2 வருஷமா பார்த்துக்கிறேன்டி, அப்புறமா வைக்கிறேன்னு தெரியுண்டி அந்த ஆப்பு. அன்புக்குரியவர்களே, எதுவா இருந்தாலும் சரி, உன் உடன்பிறப்புகளாக இருக்கலாம். இன்னைக்கு பெற்றவர்கள் கூட பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் நான் பார்க்குற நிறைய பேரை, யார் எழும்பினாலும் நீ அவரை மட்டும் பற்றி கொண்டாய் என்று சொன்னால் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையும் நம்பிடாதீங்க மக்களே, யாரையும் நம்பிடாதீங்க. இன்னைக்கு பொறாமையினால எதுவும் நடக்கும். இங்கே நடந்தது. தாவீது அங்கு கோலியாத்தை கொன்று வருகிறார். உடனே பொம்பளைங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வர்றாங்க. அப்படியே தம்புரா வீணை எல்லாம் மியூசிக்கோட வந்து அப்படியே ஆடி பாடி சொல்றாங்க, சவுல் 1000 பேரை கொண்டான், தாவீது 16,000 பேரை கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு பொறாமை வந்தது? சவுல்கிட்ட போய் சொன்ன உடனே என்னது? அப்படியா மனசுக்குள்ள வந்துச்சு. இந்த பொம்பளை கூட்டம் எல்லாம் எனக்கு 1000 சொன்னிச்சு, அவங்களுக்கு 10,000 சொல்லிடுச்சே. அன்று அவனுக்குள்ளாய் பொறாமை வந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறை வார்த்தை தெளிவாக சொல்கிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6, 7, 9 இறை வார்த்தை எடுத்தீர்கள் என்று சொன்னால் 9, 10 மட்டும் வாசிங்க. அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண்கொண்டு பார்த்தான். மறுநாளே கடவுள் அனுப்பிய தீய ஆவி ஆட்கொள்ளது. அன்புக்குரியவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இந்த பொறாமை வந்துருச்சுன்னு சொன்னாலே உன்னிடம் எது இருக்க மாட்டார்? தூய ஆவியான இருக்க மாட்டார். சவுலுக்குள்ளார அடுத்த நாளேங்க ஆண்டவர் கொஞ்சம் கூட தாமதிக்கல. என்றைக்கு பொறாமை வந்ததோ அவனுக்கு 10,000 சொல்லிட்டாங்க, எனக்கு 1000 தானே சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி எப்பொழுது தாவீதை கொல்ல நினைத்தானோ அப்பொழுது ஆண்டவர் அவனிடமிருந்து தூய ஆவியானவரை எடுத்து விட்டு யாருக்கு அனுப்பிட்டாரு? தீய ஆவியை அனுப்பினார். அவன் தீய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டான். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்னைக்கு நீங்கள் ஒன்று நினைக்கணும். பொறாமை என்ற ஆமை உனக்குள் இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து சொல்கிறேன், உங்களை கெஞ்சி கேட்குறேன், இதுதான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடை செய்கின்ற ஒரு பெரிய பாதாள படுகொலி. யாரு மேலேயும் பொறாமப்படாதீங்க. நல்லா இருங்கன்னு சொல்லுங்க, நல்லா இருங்கன்னு சொல்லுங்க. நல்லா இருக்காங்களா? நல்லா இருங்கம்மா, இன்னும் நீங்கள் நல்லா இருங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? நமக்குள்ளார ஏற்றுக்கிறவே முடியாது. அவன் எப்படினாலும் சரி, ஒருவேளை அவர்கள் கொள்ளையடித்த பணமாக இருக்கலாம், அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ வட்டி வாங்கி நீ பெருசாக வந்திருக்கலாம், அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படாதீர்கள். உனக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் சரி, உன் உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், பெத்த பிள்ளைகளாக இருக்கலாம். உண்மையிலே கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக எனக்கு மனதுக்குள் ஒரு பெரிய வேதனை. அப்படின்னா, அந்த தாய் தகப்பன் பிள்ளைகளை அருமையாக வளர்த்தார்கள்.
ரொம்ப அருமையாக வளர்த்துருந்தாங்க. எனக்கு தெரியும். அந்த அப்பா, அந்த நான் அண்ணன் தான் சொல்லுவேன் அவங்கள. அந்த அண்ணன் வந்து உண்மையிலே சொல்லுவாங்க, இல்லை நான் இருக்கிற இடத்துல நான் சாகும்போது நீங்கள் இருக்கணுமா, எனக்கு தங்கச்சி இல்லை, அதனால் எனக்கு தங்கச்சி போல் நீ இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க இருந்த இடத்த விட்டுட்டு நான் எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகவனோ அங்கே வந்து வீடு வாங்கி அங்கே தங்குவாங்க. அவங்க தங்குனனால உண்மையிலே சொல்கிறேன், அவர்கள் ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக மரித்து போனார்கள். அவங்க என்ன நினச்சாங்களோ அது போல் ஐசி வார்டில் கூட இருந்தேன். ஏற்கனவே ஒரு 2 மணி நேரம் கூட இருந்தேன். அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இல்லை அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு வந்துருச்சு. ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டேன். நேரே மருத்துவமனைக்கு வந்தேன். வந்து உள்ளார ஐசியில் போகிறேன். இது பண்ணிகிட்டு இருந்தது. நான் போய் அண்ணன் அப்படின்னு சொன்னேன். அவங்க கண்ணை முழிச்சு பார்த்துட்டாங்க. கண்ணை முழிச்சு பார்த்து என் கையை எடுத்து அவங்க தலையில் வச்சு ப்ளஸ் பண்ண சொன்னாங்க. அப்புறம் நான் அவங்கள ப்ளஸ் பண்ணேன். கடைசியாக 2 மணி நேரம் அதுக்கப்புறம் உயிரோடு இறந்து போனார்கள். ஒரு கொஞ்சம் 4 நாளைக்கு முன்னால் அந்த அம்மாவும் இறந்து போனாங்க. எனக்கு அது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. காரணம், அவர் இறந்து ஒரு 2 வாரத்துக்குள்ளாக அந்த பிள்ளைகள் சொல்கிறாங்க, அம்மா சரியில்லை, அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் ஃபோன் எடுக்கலை. பெத்தவகையா உனக்காக பாடுபட்டு உழைத்து உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, நல்ல வேலையை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அந்த தாயை கணவன் மரித்து போய் 1 மாதத்துக்குள்ளாக நீ முதியோர் இல்லத்தில் சேர்க்கணும்னு சொல்கிறியே. உண்மையாக சொல்கிறேன், என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அப்படி நான் கதறி அழுதுட்டேன். அதுக்கப்புறமா நான் ஃபோன் எடுக்கலை. எந்த முதியோர் இல்லத்தில்னாலும் நீ சேர்த்துக்கோ. இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு காலகட்டம், இன்றைக்கு இருக்கிற நிலைமை. தயசு சொல்கிறேன், அன்புக்குரிய பெற்றோர்களாக இருங்க, அன்புக்குரிய பிள்ளைகளாக இருங்க. பெற்றோர்களை நீ கனம் செய்யாத வரைக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் வார்த்தை தெளிவாக சொல்லுது. முதியவர்களை நீ மதிக்கலை அப்படின்னு சொன்னா, அதுலேயும் பெத்தவளை நீ சரியாக மதிக்கலை அப்படின்னு சொன்னா, உண்மையாக சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை ஆண்டவரிலிருந்து உன்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. இவர்கள் யார் அப்படி செய்வார்கள் என்று சொல்ல எனக்கு அப்படி உட்கார்ந்தேன் ஜபத்தில். ஆண்டவரே, ஏன் அவர்கள் கடவுளை பற்றி பிடித்து கொள்ளவில்லை? அதனால தான் பெத்தவளை கொண்டு எங்கே விடணும்? முதியோர் இல்லத்தில் விடணும். நான் வச்சு பார்க்கக்கூடாதா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, துன்பங்கள் வருகிற போதும் தொல்லைகள் வருகிற போதும் நீங்கள் பிடிக்க வேண்டியவரை மட்டும் பிடிங்க. அதுதான் திரும்பவும் சொல்கிறேன். சரியா? ஆண்டவர் அதைத்தான் உங்களிடம் கேட்கிறார். நம்ம அதே சமயம் நம்ம பார்க்கிறோம் மக்களே, 1 அரசராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையில் நம்ம பார்க்கிறோம். சாரிபாத் என்ற ஒரு கைம்பெண்ணை நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த சாரிபாத் என்ற கைம்பெண் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா என்ன நடந்தது அங்கே? அவள்கிட்ட என்ன இல்லை, அந்த நாட்டில் கொடுமையான ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்பொழுது என்ன வர்றாரு? எலிசா தீர்க்கதரிசி அங்கு வருகிறார். ஆண்டவர் அனுப்புகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் பிடிங்கன்னு சொல்கிறேன். ஆண்டவர் யாரை அனுப்புகிறார்? எலியாவை அனுப்புகிறார். அனுப்பி சொல்கிறார், போ அங்கே ஒரு சாரிபாத்துக்கு போ அப்படின்னு இருக்கிறார். அங்கே போகும்போது என்ன நடக்குது? அந்த கைம்பெண் என்ன பண்ணுறா? என்ன அன்புக்குரியவர்களே, இவர் போன உடனே கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படின்னே தண்ணியை தூக்க போகும்போது இவர் கேட்குறாரு, அதோட ஒரு அப்பம் சுட்டுட்டு வருவியா அப்படின்னு கேட்டார். அப்பமா? என்கிட்ட மாவே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே போகிற போது நடந்தது என்ன? இல்லை, போ ஒரு அப்பம் சுட்டுட்டு வா ஃபர்ஸ்ட். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவள் முதலில் அங்கே என்ன செய்தா?
தனக்கு வைத்திருந்த முதல் அப்பத்தை எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்னார் இல்லையா. நான் எனக்கு என் பிள்ளைக்கும் தான் என்ன வச்சுருக்கேன், கொஞ்சம் மாவு வச்சுருக்கேன். அதை கூட நான் சுட்டு சாப்பிட்டுட்டு நான் செத்து போகலான்னு இருக்கோம். அதனால் நீங்கள் கேட்குறீங்களே. அப்போ அவர் சொல்கிறாரு, அதே போல் நீ செய், ஆனால் செய்துட்டு என்ன பண்ண, என்கிட்ட முதல் அப்பத்தை எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொன்னார். இந்த அம்மா கொண்டு வந்து கொடுத்த போது அங்கு பானையில் மாவு குறையவே இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடவுளுக்கு நீ முதலிடத்தை கொடுக்கிற போது, நீ கடவுளை மட்டும் நீ பற்றி கொள்ளுகிற போது, கடவுள் யாரையாவது அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையாவது கடவுள் உங்கள் அனுப்புவார், அனுப்பி உன்னுடைய தேவைகளை சந்திக்க வைப்பார். நம்ம நினச்சிக்கலாம் மக்களே, தெரியாது அப்படின்னு நினச்சிக்கலாம். நாங்கள் அதாவது கிங்ஸ்லி வந்திருக்கிறாங்க, அதனால நான் சாட்சி சொல்ல முடியும், சாட்சியாக சொல்ல முடியும். நாங்கள் தவக்காலத்தில் நிறைய இடங்களுக்கு ஆண்டவர் அழைத்து சென்றார். மும்பை சென்றிருந்த போது உண்மையாகவே சொல்கிறேன், நிறைய மக்கள் வந்தார்கள். நிறைய மக்கள் வந்தபோது அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை உண்டு. அப்போ அந்த மக்கள் வந்து சொன்ன வார்த்தை, அதில் ஒரு அம்மா முதல்ல 16 வருஷத்திற்கு முன்பாக சந்தித்த ஒரு அம்மா வந்து சொல்லும்போது என்கிட்ட அந்த புக்கை ஒன்று கொடுத்துட்டு சொல்கிறாங்க, சிஸ்டர் 16 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்த அந்த ஜெப புத்தகத்தை நான் இன்னும் வச்சுருக்கேன். இன்னொன்று அவர்கள் சொன்ன வார்த்தை தான் என்னை தொட்டது. அம்மா, நீங்கள் அன்றைக்கி சொல்லி கொடுத்த அதே ஜெபத்தை நான் சொல்ல சொல்ல என்று என்னுடைய ஒரு பையன் குருவாக படித்து கொண்டிருக்கிறான். நான் சொன்னேன், இல்லை, நீங்கள் 4 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பிள்ளைய கடவுளுக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க, நீங்கள் ஆண்டவர் செய்வார், ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லியிருந்தேன். 2வது பையன் அவனும் நல்லா படித்து வந்துடுவான் அப்படின்னு சொன்னேன். 3வது பொண்ணு, நிச்சயமாக பாருங்கள், ஆண்டவர் வேலைக்கு அனுப்புவார், நீ கணவர் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க, ஏன்னா சாரிபாத்துக்கு ஆண்டவர் எலிசாவை அனுப்புனார் இல்லையா, உங்களுக்கு அனுப்புவார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க அன்னைக்கு சொல்கிறாங்க, இன்னைக்கு எனக்கு அழுக தான் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, அம்மா, அதுபோல் என்னுடைய முதல் பையன் குருவாக படித்து கொண்டிருக்கிறான், இந்த வருஷம் அவனுக்கு டீக்கன் பட்டம். கரங்களை நன்றாக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நல்லா தட்டுங்களேன். ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். 2வது பிள்ளை படிச்சுட்டு வேலைக்கு போகிறா. ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார் பாருங்க இல்லையா. அந்த 3வது பையன் அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், சிஸ்டர் நானும் 2nd இயரில் நிறைய மார்க் வாங்கி முதல், பிரைஸ் தி லார்ட், டெய்லி 91 படிக்கணும். அப்போ நீங்கள் படிச்சுட்டு சொல்லலை, நோ, அவன் என்னையே சார்ந்திருப்பதால் நான் அவனை தப்பிவித்து பெருமைப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ இயேசுவை சார்ந்திருப்பதால் உன்னை தப்பிவித்து ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். நீங்க உங்க கையில நெஞ்சில கை வைங்க. நான் இயேசுவையே கடவுளையே சார்ந்திருப்பதால் ஆண்டவர் என்னை தப்புவித்து பெருமைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரு கரங்களை உயர்த்தி எல்லோரும், கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் துக்கம் எதுவாக இருக்கட்டும், உங்கள் கவலைகள் எதுவாக இருக்கட்டும், ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்கிற போது ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை ஊடுருவி செல்ல, என் அன்பு தகப்பனே, ராஜாதிராஜனே, பல்வேறு கவலையோடு கண்ணீரோடு பாரங்களோடு பில்லி சொன்னிய கட்டுகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஐயா, இந்த வேளையில் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜ். அச்சிஷ்ட சிலுவை, ஐயர முத்திரை, ஆணி அறைந்த தாழ்பாக்கையில் இருக்கு, எடுத்து வீசுவேன், ஓடிப்போ சத்துருவேன். குருசான குருசை, கட்டுண்ட குருசை, தொட்டீரும் தண்ணீரும் சிங்கார மேடையும், துன்பப்படுத்தும் பேய்களையும், இவர்களை அறியாமல் இவர்களுக்கு தீங்கு செய்பவர்களையும் துரத்திடும் சிலுவையே, மூன்றாணி மூன்றாணி மூன்றாணி,
தரிப்பான வஞ்சனையால் தஸ்திசாய் முறிப்பாய், முறித்த பின் தீயிலிட்டு எரிப்பாய், எரித்த பின் எல்லைமை வந்து இவன் கருள் புரிவாய். சன்மிக்கேல் என்னும் சேனாதிபதியை நாமம் விருது கொண்டேன். வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் 16 கோணங்களிலிருந்து இவர்களுடைய பெயரால் வருகிற, இவருடைய குடும்பங்களின் பெயரால் வருகிற ஏவல் பில்லிசுனியங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இரத்தத்தினால் முறியடித்து போடுகிறேன். ஓ உன்னத இயேசுவின் திருக்காயங்களே, ஓ உன்னத இயேசுவின் திரு இரத்தமே, இருள் மருள் தீய சக்தியிலிருந்து விடுவித்து காத்தழுவீராக. இதோ ஆண்டுடைய சிலுவை சத்ராதிலே ஓடி ஒளியுங்கள். யூதா கோத்திரத்தின் தாவீதுவானவர் ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வியாகுல தாயே, ஒன்றை கண்ணீரும் உடைய திருக்குமாண்டே செந்நீரும் போர்த்திய போர்வையினால் எங்கிருக்கிற ஒவ்வொருவர்களையும் போர்த்தி இவர்களுக்காக பரிந்து பேசும்படியாக மன்றாடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நிறைய பிள்ளைகள் முதல்ல வரல, லேட்டாக வந்திருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற செய்தி உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும், சந்தோஷமாய் மாறும். சரியா? நிறைய பேர் எனக்கு அவங்க மந்திரம் செய்திருப்பாங்களோ, இவங்க மந்திரம் செய்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு சில சந்தேக கண்ணோட்டத்தோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். எந்த மந்திரமும் எந்த பில்லிசுனியமும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த துயரத்தோடு வந்த மக்களை ஆண்டவர் இன்று இந்த பில்லிசுனிய கட்டிலிருந்து விடுதலை தந்து உனக்கு சந்தோஷம் தருவேன் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? நன்றாக கரங்களை தட்டி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் கொடுத்த ஒரு இதுதான் சொன்னார். ஒவ்வொன்றாக சொல்லி வரும்போது நிறைய மக்கள் அந்த பில்லிசுனிய கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறார்கள். அந்த கட்டில் இருந்து இன்னைக்கு நான் விடுதலை தருவேன், இன்று ஆண்டவர் இன்று உங்களுக்கு விடுதலை தருகிறார் அப்படின்னு சொல்லி அதை அழுத்தமாக சொன்னார். ஏசாயா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. யாராவது ஒருவர் சத்தமாக படியுங்கள். ஏசாயா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. ஏசாயா சான்றோர், ஆமென், திறன் வாய்ந்த மந்திரவாதி, நிமிடன் எல்லாரையும் அகற்றி விடுவேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சமயம் ஏசாயா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13 இறை வார்த்தை. யாரா ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. ஒரு மைக் எடுத்து வாசிங்க. அல்லது அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். உனக்கு எதிராய் வெகுண்டெழுவோர் அனைவரும் மானக்கேடு உற்று இழிநிலை அடைவர். ஆமென். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாது ஒளிவர். ஆமென். உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய். ஆமென். ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய். நீ கண்டுபிடிக்க மாட்டாய். உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒளிந்து போவார், ஒளிந்து போவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒளிந்து போவர் என்று சொல்கிறார். அதே சமயம் ஏசாயா புத்தகம் 47ஆம் அதிகாரம் 9a. இவை இரண்டும் திடீரென ஒரே நாளில் உனக்கு நேரிடும். பில்லி சூனியங்கள் பலவற்றை நீ கையாண்டாலும் ஆற்றல் மிகு மந்திரவாதிகளை உச்சரித்தாலும், ஆமென்,
பிள்ளை இழப்பும் கைமையும் பிள்ளை இழப்பும் கைமையும் முழு வடிவில் உன்மேல் வந்தே தீரும். முழு வடிவில் உன்மேல் வந்தே தீரும் என்று சொல்கிறார். அது யாரா இருக்கட்டும், நீ பில்லி சுனியக்காரனை தேடி போனாலும் சரி, மந்திரவாதியை தேடி போனாலும் சரி, அவன் கெடுத்து அவனை கட்டி குட்டி சொராக்கணும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சாலும் சரி, இது ஒன்றும் உன்னால் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஏசாயா புத்தகம் 54ஆம் அதிகாரம், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை சொல்கிறது, உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும். ஆமென். எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும், ஆமென், நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். வெற்றியுமாய் இருக்கு. இது உண்மை. எப்படின்னா, நாங்கள் திண்டுக்கல்ல வெள்ளோடு என்ற ஒரு இடத்திற்கு தவக்காலத்தில் சென்றிருந்தோம். ஏன்னா அவங்க இருக்கிறதுனால நான் சாட்சியாக சொல்ல முடியும். அப்பொழுது அந்த ஊருக்குள்ளே போயிட்டு முதல் நாள் என்னுடைய செய்தியை நான் கொடுக்குறேன். அதாவது முதல் கற்பனை, 10 கற்பனைகளை விளக்குகிற போது முதல் கற்பனை, 2வது கற்பனை, 3வது கற்பனை. நல்ல நிறைய மக்கள். ஆனால் ஒருத்தர் முன்னால் ஒயிட் போட்டுட்டு அப்படி ஜவுடாராக இப்படி உட்கார்ந்துருந்தார். எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்ன இந்த ஆள் நற்கனை இருக்குது, கோயிலுக்குள்ளார ஒரு மாதிரி அலட்சியமாக இப்படி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்பொழுது நான் முதல் கற்பனையை விளக்குகிறேன். அதாவது, மந்திரவாதியை நம்பி போகாத, மையெல்லாம் பொய், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய். இது தொட்டனா, அந்த தொட்டனாவே மனம் திருப்பிய கடவுள், தொட்டனா சொன்ன வார்த்தை, மையெல்லாம் போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய் என்று சொன்ன வார்த்தை. இதை நான் விளக்கி கொண்டிருக்கிறேன். 3வது கற்பனையை முடிக்கிறேன். அந்த ஆள் எழும்பி போயிட்டார். நான் உடனே இதே போல் பீடத்தில் நின்று அவர் மேலே இப்படி சிலுவையை போயிட்டார். மக்கள் எல்லோரும் பார்த்தார்கள். அதன் பிறகு அடுத்த நாள் அவர் வரல. அன்னைக்கு நைட்டு ஃபாதர் என்கிட்ட கேட்குறாங்க, அம்மா உங்கள் டாக்கு அவரை தொட்டுருச்சு போலாமா, அவர் வரல அப்படின்னு சொன்னாங்க. யார் ஃபாதர்? இந்த முன்னால் உட்காந்துருந்தார்ல, அவர் ஏன் அப்படி உட்காந்துருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃபாதர் சொல்கிறாங்க, இந்த ஊர்லேயே பெரிய மந்திரவாதி அவர்தான். இந்த ஊர்லேயே பெரிய மந்திரவாதி அவர்தான். என்ன பெரிய மந்திரவாதியா? ஒரு கிறிஸ்தவர் மந்திரவாதின்னு சொல்கிறீங்க ஃபாதர்? ஆமாம்மா, நானும் 5 வருஷமாக பார்க்குறேன். அவர் அந்தோனியாரை வச்சுருப்பார், ஆனால் பெரிய மந்திரம் செய்கிறவர், பெரிய மந்திரவாதி. இங்கே வந்த ஃபாதர்ஸ் எல்லாருமே 1 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியல, எல்லாரையும் ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு. 3வது நாள் காலையில் நான் வெளியில் போனேன். அவர் அந்த பக்கமாக வந்துட்டார். நான் உடனே கேட்டேன், என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே, ஏன் நேற்று வரலையே? வரலம்மா, நான் வரேன் அப்படின்ட்டு போயிட்டார். 3வது நாள் வந்தார். நான் 3 நாள் அப்படி உட்கார்ந்துருந்தார். அப்படி உட்கார்ந்துருந்த போது, நான் அன்னைக்கு விடுதலையின் ஜெபம் இல்லையா, அந்த டெலிவரன்ஸ் ப்ரேயர் நடக்கணும். அப்போ செய்தி கொடுத்துட்டு, மந்திரவாதி மேலே கண்ணு போச்சுன்னா போச்சம்மா ஓ விசுவாசம், குறிகார மேலே கண்ணு போச்சுன்னா அம்போதான் ஓ விசுவாசம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக்கொள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவங்க இருக்காங்க, அவங்கள கேளுங்க. கிங்ஸ்ல எழுப்பி நில்லுங்க. நான் பொய் சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அப்படி அந்த ஆளு அப்படி எழும்பினாரு. என் தொண்டை கரெக்ட். நான் என்னால் சொல்கிறேன். அவங்க இருந்தாங்க கூட, என்னோட லூர்து டீச்சர் 2 பேர் கூட வந்திருந்தாங்க. இவங்க 2 பேரும் அழுகிறாங்க என்னை பார்த்து. எனக்கு ஏன் அழுக வரணும்? அப்படி தொண்டை கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டு அவர் எழும்பி போகிறார். எனக்கு காத்துக்கொள்
காத்துக்கொள் அப்படி வருது. நான் பார்த்தேன். 1 யோவான் 4:4 உலகில் இருக்கிற இந்த மந்திரவாதியை விட எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உலகில் இருக்கிற இந்த மந்திரவாதியை விட எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். விடலை. நானும் 3 தடவை கமெண்ட் பண்ணேன். அதன் பிறகு என் சத்தம் வர ஆரம்பித்தது. எல்லா மக்களுக்கும் தெரிந்தது. இவங்களாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சிஸ்டருக்கு தொண்டே வரல, போயிடுச்சேன்னு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எந்த மந்திரவாதியையும் பார்த்து பயப்படாதீர்கள். அதைத்தான் சொல்ல வருகிறேன். எந்த மந்திரவாம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்தினார். நிறைய பிள்ளைகள் இங்கே வருகிறவர்களுடைய மனதுக்குள்ளாய் அவர்கள் இதை செய்திருக்கிறாங்க, இவங்க இதை செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. நாங்கள் நிறைய வீடுகளுக்கு போன போது அங்கே எல்லா வீடுங்களும் என்ன தெரியுமா வச்சுருந்தாங்க? கேத்தலிக்ஸ். எல்லாருமே ரோமன் கத்தோலிக்க திருச்சியை சேர்ந்தவர்கள். எல்லா வீட்லேயும் கருப்பு சாமியை வச்சு கும்பிடுறாங்க. ரொம்ப வேதனையாக இருந்தது. 3 நாளும் கேளுங்க, சாப்பிடவே இல்லை. என் ஆண்டவர் இந்த ஊருக்கு விடுதலை கொடுத்தால்தான் என்று சொன்னேன். அது சாப்பிடாமல் இருந்தால் கூட என் சத்தம் வரும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவளுக்கெல்லாம் தெரியும். சாப்பிடாம பட்னியாக கிடப்பாங்க. என் ஆண்டவர் எனக்குள்ள இருந்து பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மந்திரவாதி நினைச்சாரு, கடைசியில் ஒன்றும் பலிக்கலை. ஒவ்வொரு வீடுங்களுக்கு போனால் எல்லா வீட்லேயும் உள்ளார புனித ஜார்ஜார் படம், அதுக்கு கீழே ஒரு பெரிய இது போட்டு வச்சுருக்காங்க. நான் கேட்டேன், இது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது இல்லை சிஸ்டர், கிறிஸ்துவுக்குள் அருமையானவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். ஒரே கடவுள், நம் கடவுளை தவிர வேறு கடவுள் நமக்கு யாரும் இல்லை. இயேசுவின் நாமத்தை தவிர வேறு ஒரு நாமம் நமக்கு அருளப்படவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நிறைய பிள்ளைகளுக்கு விடுதலை தருவதாக வாக்கு தருகிறார். அதில் மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை எடுத்தீங்கன்னா வாசிங்க. இல்லைனா, என் பகைவனே என்னை குறித்து களிப்படையாதே, ஏனெனில் நான் வீழ்ச்சியுற்றாலும் எழுச்சி பெறுவேன். நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார். எல்லாரும் உங்களுடைய இடது கரத்தை நெஞ்சில வச்சு வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார். ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார். எந்த இருளை கண்டும் எந்த பில்லி சுனியத்தையும் கண்டும் நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, ஆவே மரியா. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ஒரு சில வீடுகளில் அந்தோனியார் சக்கரம் மாட்டி வச்சிருக்கிறீங்க. இது எனக்கு வழிபாடு வர்றதுனால சொல்கிறேன். தயவுசெய்து சொல்கிறேன், யார் யார் வீட்டுக்குள்ளேயோ வெளியிலையோ, நிறைய ஒரு சில வீடுகளில் வெளியில் தெரியுது அந்தோனியார் சக்கரம் மாட்டி வச்சுருக்கிறீங்க. தயவுசெய்து அந்த அந்தோனியார் சக்கரத்தை போன உடனே எடுத்து கண்ணாடியை உடைச்சிட்டு எரிச்சு போடுங்க. அந்த பாவம் என்னை சாரட்டும். வைக்காதீங்க, அந்தோனியார் சக்கரத்தை வைக்காதீங்க. நீங்கள் அந்த அந்தோனியார் சக்கரத்தை பார்த்தீங்கன்னா 4 மூலையிலையும் ஓம் என்று எழுதப்பட்டிருக்கும். அந்தோனியார் சக்கரம் உனக்கு விடுதலை தராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை தவிர உனக்கு விடுதலை இல்லை. உங்க வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி தெரியுதா? குடும்ப ஜெபத்தை ஏறிடுங்க. திருப்பாடல் 91 சொல்லுங்க, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடத்தை நெருங்காதுமா. ஏன் நீங்கள் பயந்து போய்? நிறைய பேர் இங்கே இருக்கிறதுல ஆண்டு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு சில வீடுகளுக்குள்ளார இன்னொன்று தெரியல எனக்கு, தகடு வாங்கி வச்சுருக்கிறீங்க, அது உனக்கு மீட்பு கொடுக்காது. தயவுசெய்து சொல்கிறேன், வீட்டுக்கு போனோன்னா அந்த தகடு எடுத்து போடுங்க. ஏற்கனவே சொன்னா என்னான்னு தெரியாது. இதே போல் திண்டுக்கல்ல தான் எங்கள் சிஸ்டர், எங்கள் கூட இருக்க ஒரு அருள் சகோதரியுடைய இல்லத்தில் 3 பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை. அப்போது சிஸ்டர் சொன்னாங்க, ரேன்சம் வந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க.
அப்போ நான் அங்கே போய் ஜெபம் பண்ண போயிருக்கேன். அப்போ அன்றைக்கி ஃபாஸ்டிங்கோட ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற போது மத்தியானம் 2:50 இருக்கும். அப்போது ஆண்டவர் சொல்ல, நீ கீழே இறங்கு, போய் ஒரு பூண்டி மாதா படம் இருக்குது, அதை எடு அப்படின்னாரு. நான் குள்ள கத்திரிக்கா, நான் வந்து இறங்கி வந்துட்டு ஒரு சேரையும் போட்டு அது ஒரு பெரிய பூண்டி மாதா படம் இருந்துச்சு, அதை எடுத்தேன். உடனே அந்த சிஸ்டருடைய தம்பி ஓடி வந்து சொல்கிறாங்க, சிஸ்டர் அதை ஏன் எடுக்கிறீங்க? நாங்கள் இல்லை அதை ஆண்டவர் எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன். எடுத்தா பின்னால் தகடு. நான் கேட்டேன், இது எதற்கு இந்த தகடு? இல்லைம்மா, பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலை, அதனால் இந்த தகடு வச்சா வரன் வரும்னு சொன்னாங்க. யார் சொன்னா தகடு வச்சா வரன் வரும்னு சொல்லி? நான் உடனே அதை எடுத்துகிட்டு மேலே போயிட்டேன். எடுத்துகிட்டு அந்த தகடை தனியாக எடுத்தேன், படத்தை தனியாக வச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ஜெபிச்சு துதிச்சிட்டே இருக்கிறேன். திரும்ப சொல்கிறாரு, என் ஆத்துக்காரருக்கு வேறு வேலையே இல்லை, என்ன திரும்ப சொல்கிறாரு, இறங்கு கீழே போய் ஒரு அந்தோனியார் படம் இருக்குது, அதை எடுனார். நான் கீழே வந்தேன். அவங்க எப்படி இருக்கும், நான் கீழே வந்து திரும்ப ஒரு சின்ன ஒரு அந்தோனியார் படம் இருந்துச்சு, அதை எடுக்கிறேன். அதுக்கு பின்னால் ஒரு தகடு. நான் சொன்னேன், இது என்னத்துக்கு நீங்கள் தகடெல்லாம் மாட்டி வச்சுருக்கிறீங்க? அப்போ இல்லைம்மா அதுக்கு தான் அப்படின்னாரு. சரியாக நான் திரும்ப தகடை எடுத்துட்டு நான் சொன்னேன், 3 மணிக்கு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு 5 மணிக்கு ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்து அந்த தகடை 2ஐயும் எடுத்து விசுவாச பிரமாணம் சொல்லிட்டு எரித்து இப்போ நீங்கள் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களுக்கு வரன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எரித்து கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டு நான் போயிட்டு வரேன்னு அவங்ககிட்ட சொல்ல வருகிறேன். நான் வீட்டிலேருந்து இப்படி வெளியில் வரேன், ஒரு குரூப் வர்றாங்க. அப்போ என்ன யார் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, இல்லை நாங்கள் வந்து பொண்ணு கேட்டு வர்றோம். பிரைஸ் எல்லாம் அதில் ஜோர கரங்களை தட்டுங்க. என் ஆண்டவருக்கு மகிமையாக சொல்கிறேன். நீங்கள் நான் என்ன பார்க்காதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன், என் நேசர் அவர் மகிமை பெற வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்போது நான் உடனே அவங்ககிட்ட கேட்டேனா, அவங்க சாப்பிடுனாங்க. சாப்பிட மாட்டேன். நான் சொன்னேன், தடை எங்கே இருந்தது? தடை யார் வைத்தது? கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, நாமே தடையை வைத்து கொண்டு யார் மேலே பழிய போடுறோம்? ஆண்டவர் மேலே பழிய போடுறீங்க. செய்யாதீங்க. ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உனக்கு மீட்பு தருவேன் என்று சொல்கிறவர். திருப்பாடு 34:5 சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்தார்கள். யார? ரான்சத்தையா? வில்லியம் போஸ்கோ ஃபாதரையா? ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள், மகிழ்ச்சியால் மெலிந்தன, அவர்களுடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. உன்னை அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாரை நோக்கி பாரு? ஆண்டவரை நோக்கி பாரியா. நீ அதை பார்க்கறதுக்கு பதிலா அரசியல்வாதியை பார்க்கறதும், அடுத்த வீட்டுக்காரனை பார்க்கறதும், பணக்காரனை பார்க்கறதும் ஏன் அங்கே பார்க்குற? ஆண்டவரை நோக்கி பார். அவர் தெளிவாக சொல்கிறார், என்ன பாருப்பா அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தயவு செய்து சொல்கிறேன், யார் வீட்டிலையாவது இருந்தால் எடுத்து போடுங்க. ஆண்டவர் ஒரு சில காரியங்களை ஒரு சின்ன கேட்டு தெரியுது, அந்த கேட்டுக்கு முன்னால் ஒன்று இருக்குது. யார் வீடுன்னு எனக்கு தெரியலை. தயவுசெய்து அப்படி ஏதாவது இருந்தால் இன்றைக்கி நைட்டு பயப்படாதீங்க, விசுவாச பிரமாணம் சொல்லுங்கள், எடுத்து எரித்து குப்பையில் போடுங்க. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், பயப்படாதீங்க. அடுத்தபடியாக, ஆஹா, நிறைய பேர் கடன் பாரத்தோடு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவர் கடன் பாரத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து அந்த கடன் பாரம் என்ற துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுத்தி, கரங்களை தட்டி ஆண்டவர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். 2 அரசராகமும் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 அரசராகமும் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தையில் நீங்கள் பார்க்கிற போது ஒரு ஏழை கைம்பெண், சரியா? அந்த ஏழை கைம்பெண் என்ன செய்தா? விறகு பொறுக்கிட்டு இருந்தா காட்டில், இல்லையா? விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கிற போது, அதனால தான் சொல்கிறேன், கடவுளை பிடிங்க, ஆண்டவர் யாராவது அனுப்புவார். விறகு பொறுக்கி கொண்டிருக்கிற போது அன்புக்குரியவர்களே, அங்கு யாரை அனுப்புகிறார் ஆண்டவர்? எலிசா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அப்போ எலிசா பார்த்துட்டு அந்த விறகு பொறுக்கிட்டு இருக்கிற அம்மாவை பார்த்துட்டு சொல்கிறாரு, என்ன இது? என்ன கேட்டார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் என்ன வைத்திருக்கிறாய் என்று சொல் என்றார். நான் உனக்கு என்ன செய்யணும்? உன் வீட்டில் என்ன வச்சிருக்கிற?
அதற்கு அவர், உம் அடியவளாகி என்னிடம் கலயத்தில் சிறிது எண்ணெய் மட்டுமே இருக்கிறது, கலயத்தில் கொஞ்சம் சிறிது எண்ணெய் வைத்திருக்கிறேன், வேறு ஒன்றும் வீட்டில் இல்லை என்றார். இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை. ஏசப்பா உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் பேரை சொல்லி உன் வீட்டில் நீ என்ன வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நீ உன் வீட்டில் என்ன வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? யோசித்து பாருங்க. ஏசப்பா போட்டோ வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா? எல்லாமே இருக்கு, ஆனால் கடன் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வெரி குட். வேற என்ன சொல்லுவீங்க? சிறு தொழில் வச்சிருக்கேன், நான் ஒரு கடை வச்சிருக்கேன். ஏசப்பா உங்க வீட்டுக்கு வர்றாங்கம்மா, சரியா? பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்துட்டு அப்படி கேட்குறீங்கன்னு சொன்னாக்கா, ஆண்டவரே நான் உங்களை தையா வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் உங்களை தையா வச்சிருக்கேன். இன்னொன்று சொல்லுவார், நீ ஃபோட்டோவில் வச்சிருக்க நான் பார்த்தேன், ஆனால் என்னை உனக்குள் வைத்திருக்கிறாயா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். கிறிஸ்துவுக்கு அருமையான ஒரு முறை ஒரு அரசன் ஒரு சொல்கிறான், அதாவது யார் ஊரில் உள்ளவங்க எல்லாரும் வாங்க, காலையில் அதிகாலையிலே வந்து என் அரண்மனையில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தொட்டுக்கொள்ளுங்கள், யார் யாரெல்லாம் எந்த பொருளை தொடுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டான். விடுவாங்களா மக்கள்? என்ன செய்வாங்க? காலை விடிஞ்சதோ விடியலே எல்லாரும் ஓடி வந்தாங்க. வந்து முதல்ல ஓடி வந்து அங்கே இருந்த பெரிய சேரை தூக்குனாங்க. அங்கங்கே என்னென்ன பொருளோ, பொன்னால் ஆனது, வைரத்தால் ஆனது, எனது வெள்ளியால் ஆனது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் எடுத்து எடுத்து கட்டி பிடிச்சி வச்சுட்டு நிற்கிறாங்க. அரசன் சாயங்காலம் வர்றான், வந்து பார்க்குறான், எல்லாரும் ஆளுக்கு ஒரு பொருளை அப்படி பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் என்ன கட்டளை போட்டான்? யார் யார் இந்த அரண்மனையில் உள்ள பொருட்களை தொட்டார்களோ, தொட்டு கட்டி வைத்திருக்கிறார்களோ அது அவர்களுக்கு சொந்தமாகும். அதை நான் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு வந்து உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அரசன் வருகிறான், வந்து பார்த்தா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. என்ன சொன்னிச்சுன்னா, ஒன்றுமே தொடலை. ஏம்மா உனக்கு ஒரு பொருளும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டார் அரசர். அப்பொழுது அந்த பொண்ணு சொன்னா, இல்லை இல்லை, எனக்கு இந்த பொருளெல்லாம் வேண்டாம், ஆனால் எனக்கு ஒரு உத்தரவு வேண்டும் என்று சொல்லி கேட்டாள். என்ன உத்தரவு என்று சொல்லி கேட்டான் அரசன். உம் கால்களை பற்றி கொள்ள எனக்கு உத்தரவு வேண்டும் என்று சொல்லி கேட்டாள். பற்றிக்கொள் என்று சொன்னான். ஓடி வந்தாள், அரசனின் கால்களை பற்றி கொண்டு சொன்னாள், அரசே நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தமானால் இந்த அரண்மனையே எனக்கு சொந்தமாயிடுச்சு, இந்த பொருள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டாய். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாமும் அப்படித்தான். உலகில் உள்ள பொருட்களை நாம் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம், படைத்தவரை புறம்பே தள்ளி விடுகிறோம். படைத்தவர் சொல்லுகிறார், ஏய் இதெல்லாம் அழிஞ்சு போகும், உற்று அழியாதது உனக்கு நான் கொடுக்கக்கூடிய நிலை வாழ்வை நீ பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ என்னை பற்றிக்கொள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நீங்கள் பற்றி கொண்டீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் கடன் பாரத்திலிருந்து உனக்கு விடுதலை தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய மக்கள் இங்கே கடன் கொடுக்க முடியாமல், வட்டி கொடுக்க முடியாமல் தவிச்சிட்டு வந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். நம்புறீங்களா? கடன் பாரத்திலேருந்து எனக்கு விடுதலை தருவார்னு சொல்லி நம்புறவங்க மட்டும் அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். அவங்க மட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 2 அரசராகமம் 1 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், ஏய்யா என்ன இருக்குது, கொஞ்சம் கலயத்தில் எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயை வச்சு தான். அப்படியா? அவர் சொல்லுகிறார், போ அந்த எண்ணெய் இருக்குல்ல அதை எடுத்து பாத்திரத்தில் ஊற்று,
எங்கெங்கெல்லாம் பக்கத்தில் இருக்க வீட்டில எல்லாம் போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து ஊத். கலயத்தில் இருந்த கொஞ்சம் எண்ணெய், கலயத்தில் இருந்த கொஞ்சம் எண்ணெய் அதைத்தான் ஊத்து அப்படின்னு சொன்னார். வேற எவ்வளியில் போய் எங்கேயுமே வாங்க சொல்லலை. உன் வீட்டில் இருக்கிறது. அவர் கேட்குறா, உன் வீட்டில் என்ன இருக்குது? கலயத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, அவ்வளவுதான். அப்படி என்றால் அந்த எண்ணெயை ஊத்து அப்படி சொன்னார். ஊத்தினாள். கடைசியா போய் வாங்கிட்டு வாடா, எங்கேயாவது பாத்திரம் இருக்கான்னு வாங்கிட்டு. இல்லைம்மா எல்லாம் கொடுத்துட்டாங்கம்மா, அவ்வளோதாம்மா பாத்திரம். அப்படியா? அதோடு அந்த எண்ணெய் நின்று போனது. அப்பொழுது சொல்லுகிறார், இந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் நம்பிக்கை கொண்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை கடன் கொடுப்பவனாக தான் மாற்றுவார். உங்களை கடன் வாங்க விட மாட்டார். இணைச்சட்டம் அதை வாசிட்டீங்க. தோபித் 4ஆம் அதிகாரம், தோபித் 4ஆம் அதிகாரம் 8, 9 இறை வார்த்தை 21 குறிச்சுக்கங்க. ஆண்டவர் அதை தெளிவாக சொல்கிறார். அதாவது கடன் அப்படின்னு சொல்லி வாங்கினேன்னு சொன்னால் கூட ஆண்டவர் ஒரு வழியை காட்டி அந்த வழியிலிருந்து உன்னை எப்படியாவது கொண்டு வருகிறார். யாராவது ஒருத்தர் ஏசாயா 61:7 எடுத்து வாசிங்க, குறிச்சுக்கங்க. நான் சொல்கிற வார்த்தைகளை தயவுசெய்து வீட்டில் போய் நீங்கள் அதை படிச்சிங்கன்னு சொன்னால் இந்த கடனை திருப்பி கொடுக்க ஆண்டவர் வழி செய்வார் என்பதற்காக. ஏசாயா 61:7. அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள், அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும், முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும். Praise the Lord. Hallelujah. இதை சொன்னது நானா? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு 2 மடங்காக ஆகும் என்று சொல்லுகிறார். அதனால கடனை வாங்கிட்டோம். ஒன்று சொல்லுகிறேன், கடன் வாங்கிக்கும் முன்னால ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும். நீங்கள் ஃபஸ்ட் ஆண்டவர்கிட்ட போய் நின்றுட்டு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு அப்படி என்ன செய்யணும் தெரியலை, நான் இவங்ககிட்ட கடன் வாங்கவா, இந்த கடனை என்னால் திருப்பி கொடுக்க முடியுமா ஆண்டவரை, நீங்கள் வார்த்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்பொழுது ஆண்டவர் ஒரு வழியை காட்டுவார். நீ இவட்ட போகாத, இந்த இடத்திற்கு போ என்று வழியை காட்டி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். நான் மக்களுக்கு சொல்வேன், கன்னியாகுமரி மக்களுக்கு சொல்வேன், கடனை வாங்குனா கடனை வாங்கிடுவீங்க, கொடுக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அழுவாங்க. நான் சொல்லுவேன், நீ ஏன் உன்னை யார் கடன் வாங்க சொன்ன? கடன் வாங்க இல்லை, கடனை வாங்கினா தானே போட்டு வாங்க முடியும். ஆனால் கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை. கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடுத்து விட்டாய் என்று சொன்னால் கடனை ஆண்டவர் திருப்பி கொடுக்க வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மக்களே. மலாக்கி 3ஆம் அதிகாரம் 8-10 இறை வார்த்தை. மலாக்கி 3ஆம் அதிகாரம் 8-10 இறை வார்த்தை. மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? மனிதர் கடவுளை கொள்ளையடிக்க முடியுமா? நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள். நான் சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை கொள்ளையடிக்கிறீர்கள். எவ்வாறு நாங்கள் உம்மை கொள்ளையடிக்கிறோம் என்று வினவுகிறீர்கள். நீங்கள் தர வேண்டிய 10 1 பங்கிலும், நீங்கள் தர வேண்டிய 10 1 பங்கிலும் காணிக்கையிலும் தான் நீங்களும் உங்கள் இனத்தார் அனைவரும் என்னை கொள்ளையடித்ததால் சாபத்துக்கு உள்ளானீர்கள். என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10 1 பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு
நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசீர் வழங்குகிறேனா இல்லையா என்று பாருங்கள். பழைய பைபிள்ல பரிசோதித்து பாரு. என்னை பரிசோதிச்சு பாரியா. நீ கொடுக்க வேண்டிய 10 பங்கு காணிக்க எனக்கு கொடுத்துட்டேனா உனக்கு நான் என்ன செய்வேன்? அப்படியே ததும்பி வழிய நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நடக்குதா இல்லையா பார் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு இன்று ஒரு சவால் விடுகிறார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, கடன் பாரத்தோடு இருக்கிற மக்கள், நானே கடன் வாங்கிட்டு இருக்கேன், கடவுளுக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்லி நினைக்காதீர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். காலையில் எழும்பின உடனே என்ன செய்யணும்? சொல்லித்தரலையா? நோ 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 காலையில் எழும்பின உடனே 1 ரூபாயோ அல்லது 5 ரூபாயோ கையில் எடுங்க. கடவுளுக்கு முன்னால் போய் நில்லுங்க. ஆண்டவரே, இன்று முழுவதும் என்ன செலவு என்று எனக்கு தெரியாத ஆண்டவரே, என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 33வது இறை வார்த்தையின்படி உமக்கு நான் முதலிடத்தை கொடுத்து இந்த 1 ரூபாயை இந்த உண்டியலில் உமக்காக நான் போடுகிறேன். நீர் எனக்கான யாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி காலையிலேயே நீங்கள் போட்டுருங்க. நீ கடன் வாங்க மாட்டேன். நான் நிறைய சாட்சி சொல்ல முடியும், இதற்கு சொல்ல முடியும். காரணம், அதுக்கு நான் அவ்வளோ தான் சொல்கிறேன்னாக்கா வேற ஒன்றும் இல்லை, அவங்க இருக்கிறதுனால சொல்ல முடியும். சேலத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபாதர் ஃபோன் பண்ணார். என்ன ஃபாதர் அப்படின்னு. இல்லைம்மா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஒரு அம்மா ஒரு பக்கெட் நிறைய சில்லறையை கொண்டு வந்து சொன்னாங்க. நான் காலையில் 1 ரூபாய் எடுத்து போட்டேன் ஃபாதர், இதை வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னான்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, காலையில் இந்த எடுத்து போட்டு அதை வருஷ கடைசியில் நீங்கள் ஃபாதர்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா ஒரு முதியோர் இல்லத்துலேயோ அனாதை இல்லத்துக்கோ கொடுக்க சொன்னாங்க. அதனால நான் இதை கொண்டு வந்து கொடுத்தேன் ஃபாதர். ஆனால் நான் இதை எடுத்து போட்டு 3வது மாதம் அவர்களுக்கு நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 90 லட்சம் கடன் இருந்தது. 90 லட்சம் கடன் இருந்தது. 3 மாதத்துக்குள்ளாய் நான் எப்படி அடைப்பேன்னு தெரியாமல் தான் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி அழுதேன். ஆனால் அவங்க இதை சொல்லி தந்தாங்க. நான் அதை செய்தேன் ஃபாதர். 3 மாதத்திற்கு பிறகு என் கணவருக்கு திடீரென்று ஒரு விசா வந்தது. வெளிநாட்டிற்கு சென்றவர் 3 மாதத்துக்குள்ளாக 90 லட்சத்தையும் என் ஆண்டவர் கடனை திருப்பி அடைக்கும்படியான கிருபையை தந்தார். ஃபாதர் என்கிட்ட சொல்லும்போது சொல்லிட்டு ஃபாதருக்கே கண்ணு கலங்கிட்டு போல, சத்தமே ஒரு மாதிரி இருந்தது. என்ன ஃபாதர் அப்படின்னு. இல்லைம்மா, இப்படி ஒரு நல்ல காரியம். அதன் பிறகு நான் பார்க்குறேன் 2-3 பேர் பின்னால் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னார். செய்து பாருங்கள். நான் இந்த பீடத்துலேருந்து சொல்கிறேன், கடவுளுக்கு நீங்கள் முதலிடத்தை கொடுத்து பாருங்கள். நான் எழுதி தர்றேன், உனக்கு கடனே இருக்காது. மக்கள்கிட்ட சொன்னேன், கன்னியாகுமரி மக்கள்கிட்டையும் சொல்லியிருந்தேன். அவனுக்கு நிறைய தள்ளுபடியாச்சு. நீ கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுளை கொள்ளையடிக்காத. அதே போல் சம்பளம் வாங்கிட்டு வர்றீங்க இல்லையா, வாங்கிட்டு வந்த உடனே நினைச்சுவீங்க சிஸ்டர், அதை வாங்கின உடனே கடன்காரன் வந்து பின்னாலே நிற்பான் சிஸ்டர். நான் அப்படியே கடனை தூக்கி அதை அப்படியே கொடுக்குறாப்புல தான் இருக்கு. நான் ஒரு நாள் ஒரு அம்மாவை ஓங்கி அறையவான்னு கேட்டேன். அடிங்க அப்படி சொன்னாங்க. உரிமையோடு தானே சொல்ல முடியும். அடிங்கன்னாங்க. சொன்னேன், என் கையில் பைசா இருந்தது. ஃபஸ்ட்டு நீ என்ன செய்யிருக்கணும், அதில் ஒரு 10 ரூபாயை எடுத்து, எனக்கு தெரியாது, இந்த கடனை திருப்பி எனக்கு தெரியாதுப்பா, இந்தாங்க உங்களுக்கு போட்டேன். அவர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நிறைய நான் சாட்சி சொல்ல முடியும். நிறைய பேரோடு ஊரோடு சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து வீட்டை கட்டுறதுக்கு இவ்வளோ லட்சத்தை கடன் வாங்கினேன் சிஸ்டர், இப்போ என்னால் திருப்பி கொடுக்க முடியல, வீட்டையே அடமானம் வைக்கிற அளவுக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். வந்து எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை அண்ணன், நீங்கள் வந்து இதை செய்து பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன். இதை ஒரு ரூபாயை போட்டு பாருங்கள். அவர் சொன்னார், எனக்கு வருமானம் கூட ஒன்றுமே இல்லை சிஸ்டர், கடனை வாங்கி தான்
நான் பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கே கொடுத்துட்ருக்கேன். அதனால் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்து சொன்னாங்க, என்னால் வந்து ஜெபிக்கிறதுக்காக வந்தேன்னு சொன்னார். நான் அந்த அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் இல்லை பயப்படாதீங்க, வர வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும், இந்த இறை வார்த்தையை நீங்கள் படிக்கணும்னு சொன்னேன். ஃபஸ்ட் இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை படிக்க வேணும் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது சொன்னேன் 2 அரசராகமும் 4ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். இதை படிச்சுட்டு நன்றி சொல்லுங்கள். அப்புறம் காலையிலேயே உங்களால் முடிஞ்சால் ₹1 எடுத்து ஆண்டவருக்கு போட்டு வைங்க. உங்கள் பையன் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றான்ல, வேலைக்கு போயிட்டு வந்த உடனே போயிட்டு வரும்போது அவன் எவ்வளோ ரூபா கொண்டு வரானோ அந்த ரூபாயை உடனே கடைக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. அந்த ரூபாயில் இருந்து அட்லீஸ்ட் ₹1 நீங்கள் கையில் எடுங்க, எடுத்து ஆண்டுகிட்ட போடுங்க. இல்லை ₹10 எடுங்க போடுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அண்ணன் சொன்னார், நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொன்னார். போனார். 2 மாதம் ₹1 போட்டிருக்கார். 3வது மாதம் அந்த பையன் கொஞ்சம் கூலி தொழிலாளி. நான் சொல்கிறது புரியுதா? அன்றாட கூலி. அன்றாடம் எவ்வளோ கிடைக்கும்? ஒரு சிலர் ₹800 கிடைக்கும், இல்லை ₹600 கிடைக்கும், இல்லை ₹200 கிடைக்கும். அப்போ ₹800 வந்தாக்கா எவ்வளோ ரூபா போடணும் ஆண்டவருக்கு? ₹80 போடணும் இல்லையா? ₹100 வந்தால் எவ்வளோ போடணும்? ₹10 போடணும். அது ஆண்டவருடைய காசு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னதுனால அவர் போய் அப்படி செய்திருக்கிறார். செய்தவர் சொல்லியிருக்காரு, இல்லை பையன் கொண்டு வந்த உடனே நான் அப்படி எடுத்து போட்டுருங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அது போலே அவர் ₹800 வந்தாக்கா ₹80 கரெக்டாக என்ன வாராம் போடுவாராம். ₹200 வந்தாக்கா ₹20 எடுத்து போட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 8 மாதம் அவ்வாறு செய்தார். அவர் என்னிடம் வருகிற போது 10வது மாதம் வருகிறார். 8 மாதம் செய்கின்ற போது அவர் அந்த கடனை திருப்பி கொடுக்கும்படியாய் ஆண்டவர் எப்படி வழி செய்தார் என்று சொன்னால், அவர் எப்பயோ வாங்கி போட்டிருந்த நிலம் அவருக்கே ஞாபகம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அந்த பத்திரம் அவர்கிட்ட இல்லை. திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான், உங்கள் நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தை எனக்கு விற்பீங்களான்னு. அப்போ தான் இவருக்கே தெரிஞ்சுதான். அப்போ இவர் வந்து வெளிநாட்டில் இருந்திருக்கார், அப்போ வாங்கி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பத்திரத்தையே மறந்துட்டாராம். அவர் என்னதோ நினச்சிட்டு விட்டுட்டார். அவன் சொல்லியிருக்கான், இந்த நிலத்தை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ தான் இவருக்கு ஞாபகம் வந்து தான், ஆகா இதில் ஒரு நிலத்தை வாங்கினவேன்னு. பத்திரத்தை தேடினா பத்திரம் கிடைக்கல. அதுக்கு பிறகு எப்படியோ போய் பார்த்து அந்த பத்திரத்தையும் தேடி எடுத்து கொண்டு போய் அந்த நிலத்தை விற்கலான்னு சொல்லி போகும்போது அந்த அண்ணன் சொன்னார், நான் ஆண்டவருக்கு கொடுத்ததுமா ஒரு ₹1000 அவ்வளோதான் இருக்கும். ஆனால் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது ₹1,00,00,000. நம்புவீங்களா? 1 கோடி. அந்த லேண்டு விலைக்கு போனது 1 கோடி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் நம்பாட்டி பரவாயில்ல, விஜயாபதி என்ற ஒரு இடம் இருக்கிறது இடுந்தகர பக்கத்தில். அவர் அந்த இதை விற்றுட்டு, அப்போது நான் அங்கே பணி செய்து கொண்டிருந்தேன், போயிட்டுருப்பேன். அந்த அண்ணன் அந்த இடத்துல கோயில் கட்டுவதற்கு அதில் ஒரு 10 பகுதியை கொடுத்து இன்றைக்கி ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்த. நீ கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கடவுளுக்கு கொடு. 10 ஒரு பகுதியை கொடுத்துப்பார். உன் மீது பலகணியை திறந்து கொண்டு ஆசீரை பொழிகிறேனா இல்லையா என்று அவரை பரிசோதித்து பாருவான்னு சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சாப்பாட்டுக்கு நேரம் ஆகிடுச்சு. எனவே அதை தொடர்ந்து அனைவரும் எழுந்து நில்லுங்க. ஏன்னா ஃபாதர் 12:45 முடிச்சு சொன்னார். அனைவரும் எழுந்து நிற்போம். ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். எல்லோரும் எழுந்து நின்று இரு கரங்களை நெஞ்சோடு வைத்துக்கொண்டு கண்களை மூடியவர்களாய் பல்வேறு துன்பங்களோடு பாடுகளோடு வேதனைகளோடு கடந்து வந்திருக்கிற நீங்கள், கடன் பாரத்தோடு வந்திருக்கிற நீங்கள், பில்லிசுனிய கட்டுகளோடு வந்திருக்கிற நீங்கள், உடல் நோயினாலும்
உள்ளத்தின் பாரங்களோடு வந்திருக்கிற நீங்கள் ஆண்டுட்டு அப்படியே கொடுத்துருங்க. கண்களை மூடியவர்களாய் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உன் பாதம் எனக்கு போதும், உன் பாதம் ஒன்று எனக்கு போதும் ஐயா, வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்மை பற்றி கொண்டால் அது போதும் எனக்கு. நீர் நிச்சயமாக என்னை கைவிட மாட்டீர் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. என் அன்பு தகப்பனே, ராஜாதிராஜனே, பல்வேறு வேதனைகளோடு கவலையோடு கண்ணீரோடு கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஐயா, கடன் பாரங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த கடனை என்னால் திருப்பி கொடுக்க முடியவில்லை என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் பார்க்கும்படியாக செபிக்கிறேன். இந்த சீனாய் மலையிலே உன் அழுகையின் முக்காட்டை எடுத்து மாற்று என்று சொன்னீங்களே, இதோ இந்த வேளையில் என் அருமையான பிள்ளைகளுடைய கண்ணீர் நீர் எடுத்து மாற்றுவீராக. உங்கள் துயரம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்வீராக ஆண்டவரே. கடன் பாரத்தினால் துயரப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, கடனை திருப்பி கொடுக்க வல்லவர் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் ஐயா. பில்லி சொன்னிய கட்டுகளால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறாயோ, மையெல்லாம் பொய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய் என்று விசுவசித்து நீ ஆண்டவரை பற்றி கொள்கிறாயோ, அதை இயேசு சொல்லுகிறார், இன்று உனக்கு நான் விடுதலை தருவேன் என்று சொல்லி உள்ளத்திற்கு அமைதி பெற்றவர்களாய் சமாதானமாய் சந்தோஷமாய் அவர்கள் வாழ வளர உமது அருளை தர வேண்டும் என்று என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.